சரி, இந்த மாதிரி ஊருக்கு கிளம்புறத கேள்விப்பட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே காவேரி பார்க்க கிளம்புறாரு. அப்போ கரெக்ட்டா அவன் அங்க தடுத்து நிறுத்துறாங்க. ம் வெ வெண்ணிலா. வெண்ணிலாவ பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. வெண்ணிலா இந்த மாதிரி காவேரி திரும்பி வரமாட்டா. நீ போய் கூப்பிடுறது வேஸ்ட் விஜய். உன் கூட கண்டிப்பா வரமாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து எதனால அப்படி சொல்ற அப்படின்னோனே, வெண்ணிலா எனக்கு அது அப்படி சொல்ல வராங்க. உடனே சொல்ல போறியா இப்ப இல்லையா அப்படின்னோனே, ஆமா காவேரி வரமாட்டா. உண்மைதான் நான் சொல்றது. ஏன்னா அவ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வெண்ணிலா சொல்கிறாங்க. அது எல்லாம் கேட்டு விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வெண்ணிலாவை செம திட்டுறாரு. நீங்கள்லாம் ஒரு பொண்ணா இந்த மாதிரி பண்ணியிருக்கே, எங்களை பிரிக்கிறதுக்கு எவ்வளோ சதி தான் நீயும் பண்ணுவ, அவங்க கூட சேர்ந்து அந்த மாதிரி பண்ணியிருந்த, இப்போவும் நீ திருந்துறனா எப்படி, நான் உனக்கு நல்லது தானே பண்ணேன், ஆனால் என் மனசை சுக்குநூறு ஆக்கிறதுக்கு எப்படி உன்னால் முடிஞ்சது, என் கனவுகளையும் என் குழந்தையும் என்னை விட்டு பிரிக்க பார்க்குறியே, அவங்களெல்லாம் பிரிச்சுட்டா நான் உன் கூட வாழ்வேன்னு எப்போ எதை நினச்சி நீ யோசனை பண்ணி இப்படி பண்ண, இங்கே பார் காவேரி விட்டு கொடுத்தாலும் சரி, நான் உன் கூட இல்லை யார் கூடயும் வாழ மாட்டேன், எனக்கு என் குழந்தையும் என் காவேரி தான் முக்கியம், அவங்க தான் என் உலகம், அவங்க இல்லாமல் என் வாழ்க்கையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வெண்ணிலா அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கா. இங்கே பார் வெண்ணிலா, எக்காரணம் கொண்டு காவேரி என்னை விட்டு பிரிஞ்சால்னா அந்த நிமிஷமே உன்னை நான் வெறுத்துருவேன், அதுக்கப்புறம் உன் மூஞ்சி கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் ஏன் விஜய் இப்படிலாம் பேசுகிற, ஆமாம் இதுதான் உண்மை, இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா என் காவேரி எங்கே இருக்கான்னு முதல்ல சொல்லு, என் காவேரியை எப்படியாவது பேசி நீ தான் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி விஜய் நீ கவலைப்படாத, நானே சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வெண்ணிலாவும் வராங்க. இங்கே வெண்ணிலா விஜயும் பார்த்துட்டோன்னே காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, இல்லை வெண்ணிலா உனக்கு கொடுத்த ப்ராமிஸால் தான் நான் கிளம்புறேன்னு மட்டும் கிடையாது, விஜய் வாழ்க்கையில் இருந்தால் அவருக்கும் கஷ்டமாக இருக்கும், என்னால் அவர் பட்டத்தெல்லாம் போதும், இதுக்கப்புறம் கஷ்டப்பட வேண்டியது கிடையாது, இதுக்கப்புறமாவது உன் கூட ஒரு சந்தோஷமாக வாழணும், நீ காதலிச்ச விஜயை உன்கிட்டயே நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா நீ திருப்பி கொடுத்துட்டியா, இல்லையே நீ திருப்பி கொடுக்கலையே அப்படின்றாங்க வெண்ணிலா. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நீ என்ன சொல்கிற அப்படின்னு, ஆமாம் பின்ன நான் காதலிச்ச விதையை நீ திருப்பி கொடுக்கலையே, உன் புருஷனை தான் நீ கொடுத்துருக்க, எனக்கு உன் புருஷனை என்கிட்ட கொடுத்தேன்னா நான் என்ன பண்ணுறது வச்சுக்கிட்டு அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன புரியலையா, நான் என்ன நினச்சேன்னா நீ விட்டுட்டு போயிட்டேன்னா விஜய் எப்படியும் என்னை ஏற்றுப்பார்னு நினச்சேன், ஆனால் அவர் மனசு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு, அவரோட நாடி நரம்பெல்லாம் நீயே இருக்கும்போது என்னை எப்படி அவர் ஏற்றுப்பார், அதான் அவர் சொல்லிட்டார் என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நீ நீ அவர்கிட்ட சொல்லணும் என்னை ஏற்றுக்க சொல்லி, அப்போ சொல்லிவிட்டு நீ வேணா போ அப்படின்னு. நான் எப்படி சொல்ல முடியும், அவர் ஏற்றுக்காதும் அவரோட இஷ்டம், என்னோட இஷ்டம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்க்கையிலேருந்து நான் கிளம்பிடுவேன்னு சொன்னேன், அதே மாதிரி நான் கிளம்பிட்டேன், உனக்கு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்றிட்டேன்ல, அதுக்கப்புறம் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடாது அப்படின்னோடனே, பார் நான் அப்படி தான் சொல்லுவேன், நான் அப்படி தான் உனக்கு கட்டளை போடுவேன், நீ அதை நிறைவேற்றி தான் ஆகணும், ஏன் நான் நிறைவேற்றணும், எனக்கு நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்க காவேரி பற்றி, இவன் இழிச்சவாய் தானே என்ன சொன்னாலும் கேட்குறா, அதனால் என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்றாரு. ஆமாம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அது கேட்டு செமையா டென்ஷன். இங்கே பார் வெண்ணிலா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் என்னோட விஜயை விட்டு கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம், இந்த மாதிரி விஜய் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாது, ஆனால் நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வெண்ணிலா சொல்கிறாங்க, சரி ஓகே உனக்கு வாழ்க்கை இல்லைல்ல விஜய் இல்லாமல், அப்புறம் விஜய் விட்டுட்டு எதுக்கு போகிற, நீ என்ன சொல்கிற வெண்ணிலா, இங்கே பார் என்னால் விஜய் கூட வாழ முடியாது, அதுக்கப்புறமா நீ போனான்னா போகலனான்னா விஜய் ஒன்றை தான் நினச்சிட்ருக்காரு, ஒன்றை தான் விரும்புகிறாரு, நீ என்கிட்ட கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றவே இல்லைன்னு தான் நான் யோசிச்சேனே தவிர மற்றபடிலாம் விஜய் கூட வாழணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது, ஏன்னா விஜய் உன்னோட விஜயாக மாறி இருக்கும்போது என் கூட எப்படி சந்தோஷமாக வாழ முடியும், அதனால் உன் விஜயை நீயே பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு, அப்படியே பார்த்துட்ருக்காங்க. விஜய் பார்க்குறாங்க. விஜய் அப்படியே கோவமாக நிற்கிறாரு. சாரி விஜய் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்றாங்க. போடி போ, என்னை விட்டுட்டு போகணும் தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே கண்ணீரோடு அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. விஜய் அப்படியே கிஸ் பண்ணுறாரு.